ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் கோவில் தான். அந்த ஆஞ்சநேயர் கோவில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்லுவாங்க. இது எந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது கல்பாக்கம் டு திருக்கழுக்குன்றம் போகிற ரூட்டில் நெய்க்குப்பி என்ற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கதை. ராமாயணத்தை போரில் ராவணின் சகோதரனான ஐராவனிடமிருந்து ராமர் மற்றும் லட்சுமணரை மீட்க ஆஞ்சநேயர் 5 வெவ்வேறு முகங்களுடன், அதாவது நரசிம்மர், கருடர், வராகர், அயக்ரீவர், அனுமன் அவதாரம் எடுத்த புராண நிகழ்வாகும். இந்த அரிய வடிவம் ஐராவணனின் மாய ஜாலங்களை முறியடித்து 5 திசைகளிலுமிருந்து வரும் ஆபத்துகளை தடுத்து ராம பக்தியை நிலைநாட்டியது என்பது புராணம். பஞ்சமுக ஆஞ்சநேயரின் கதை பின்னணி. ஐராவணனின் சதி. ராவணனின் போரின் பொழுது ராவணனின் சகோதரன் ஐராவணன் மாயஜால வித்தையால் அனுமனை ஏமாற்றி ராமரையும் லட்சுமணரையும் பாதாள உலகத்திற்கு கடத்திச் சென்றான். பஞ்சமுக அவதாரம் பாதாள உலகில் அவர்களை காக்க 5 திசைகளில் ஒரே நேரத்தில் கபாலி என்னும் ஐராவணனை அழிக்க வேண்டும் என்று நிலை ஏற்பட்டது. இதற்காக ஆஞ்சநேயர் 5 முகங்களை தரித்தார். இந்த 5 முகங்களின் விளக்கமானது, அனுமன் கிழக்கு, தூய்மையான பக்தி மற்றும் அறிவை அளிப்பவர். 2வது நரசிம்மர் தெற்கு, எதிரிகளை அழித்து பயத்தை போக்குபவர். 3வது மேற்கு, அதாவது கருடர், விஷமுறிவு, நச்சுத்தன்மை மற்றும் தீய சக்திகளை நீக்குபவர். வராகர் வடக்கு, செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை அள்ளிக் கொடுப்பவர். அயக்ரீவர் மேல்நோக்கி உள்ளவர், அறிவு, ஞானம் மற்றும் கல்வியை அள்ளித் தருபவர். இந்த 5 முகங்களுடன் ஆஞ்சநேயர் ஐராவணனை வதம் செய்து ராம லட்சுமணரை மீட்டு வந்து அனுமனின் உண்மையான பக்திக்கு சான்றாக திகழ்ந்தார். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் கோவிலானது பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் உள்ளன. குறிப்பாக கும்பகோணம் மற்றும் திருவள்ளூர் போன்ற இடங்களில் பிரசித்தி பெற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்கள் இன்றளவும் நிறைய உள்ளன. இவர் சிவபெருமானின் அவதாரம் என்றும் கூறப்படுகின்றது. ஆஞ்சநேயர் வாயு பகவானுக்கும் அஞ்சன தேவிக்கும் மகனாக பிறந்து இன்றும் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவராக வாழ்ந்து வருகின்றார். இவரை வாயுபுத்திரன், ஆஞ்சநேயர், அனுமன், மாருதி, ராமபக்தன் என்றெல்லாம் சிறப்பாக இவரை அழைக்கின்றார்கள். இந்த ராமநாமத்திற்கு சிறப்பு உண்டு. ராமநாமம் எங்கு ஒலிக்கின்றதோ அங்கு பிரசன்னமாகி விடுவார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஒரு முறை ராமா என்று சொன்னால் அது ஒரு சகஸ்கரநாமம், அதாவது 1008 தடவைகள் சொன்னதற்கு சமம் என்று சிவபெருமான் விஷ்ணு சகஸ்கரநாமத்தில் உத்தரபாதத்தில் கூறியிருக்கின்றார். போன்று நம் நாட்டில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பல ஊர்களில் கோவில்கள் இன்றளவும் உண்டு. புதுச்சேரி, திருவள்ளுவர், கும்பகோணம், பல்வேறு இடங்களில் இந்த கோவில்கள் உண்டு. இது மட்டுமின்றி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் பிரசித்தி பெற்று 5 முகங்கள் தவிர 10 முகங்களை கொண்ட தசமுக ஆஞ்சநேயரும் இங்கு உண்டு. பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ ராமஜெயம் 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 என்ற உச்சரிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆஞ்சநேயர் அவர் கூறிய அறிவுரைப்படி ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி அமைதியாய் இரு. இந்த முழக்கம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். என்னை எங்கும் தேட வேண்டாம், என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்பது இதற்கு ஒரு சான்றாகும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் உச்சரித்தால் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் துயரப்படும் நாம் மகிமை மிக்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட்டால் தைரியம், பலம், பெரும்புகழ், புத்தி, கூர்மை, ஆரோக்கியம், நல்ல எண்ணங்கள், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, நல் உறவு ஆகியவற்றுடன் சகல சௌபாக்கியங்களும் இங்கு பெறலாம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம ஜெய ஜெய சீதாராம். அஞ்சனை மைந்தா போற்றி,
ஆஞ்சநேயா போற்றி. 5 முகங்களைக் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயராக இங்கு காட்சியளிக்கின்றார். இந்த ஆஞ்சநேயர் சிலை 10 கைகளைக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு கைகளிலும் ஆயுதம் ஏந்தியுள்ளது. இறுதியாக அனுமனின் பெருமை என்ன? இலங்கையில் இருந்து திரும்பி வந்த அனுமன் ராமபிரானிடம் கண்டனென் கற்பினும் கனியை கண்களால் என்று ஒரே வரியில் சிதையும் கண்டதையும் அவர் கற்புக்கரசியாக திகழ்வதையும் அவர் கூறினார். வால்மீகியும் கம்பனும் மட்டுமல்ல, இன்றும் கூட இராமாயணத்தின் யார் எந்த மொழியில் எழுதினாலும் எல்லோராலும் போற்றப்படுவராக இருப்பதே அனுமனின் பெருமை.